சென்னை மென்பொறியாளர் சுவாதி தம்மை பற்றி தவறாக பேசியதாலேயே அவரை கொலை செய்ததாக ராம்குமார் வாக்குமூலம் அளித்துள்ளார். சென்னையில் மென்பொறியாளர் சுவாதி படுகொலை செய்யப்பட்டது தொடர்பாக நெல்லை மாவட்டம் மீனாட்சிபுரத்தை சேர்ந்த ராம்குமார் என்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். கழுத்தை அறுத்து தற்கொலைக்கு முயன்றதால் நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. மயக்க நிலையில் இருந்ததால் அவரிடம் வாக்குமூலம் பெறுவதில் சிரமம் ஏற்பட்டது. இதனிடையே ராம்குமாரிடம் விசாரணை நடத்துவதற்காக நெல்லை சென்ற சென்னை நுங்கம்பாக்கம் காவல்துறை உதவி ஆணையர் தேவராஜ் தலைமையிலான தனிப்படை போலீசார் நீதிமன்ற அனுமதி பெற்று செங்கோட்டை அருகே மீனாட்சிபுரத்தில் உள்ள ராம்குமார் இல்லத்தில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அவரது செல்போன், பை உள்ளிட்ட பொருட்களை கைப்பற்றினர். இந்நிலையில் இன்று அதிகாலை மயக்கம் தெளிந்த ராம்குமாரிடம் தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது பேஸ்புக் மூலம் பழக்கம் ஏற்பட்ட நிலையில் சுவாதியை நேரில் சந்தித்து தனது காதலை வெளிப்படுத்திய போது தன்னை உதாசீனப்படுத்தியதாக ராம்குமார் வாக்குமூலம் அளித்துள்ளார். மேலும் தேவாங்கு போல தமது தோற்றம் இருப்பதாக சுவாதி தன்னை திட்டியதாகவும் அதனால் ஆத்திரமடைந்து அவரது வாயை குறிவைத்து வெட்டி கொலை செய்ததாகவும் தனிப்படை போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து செங்கோட்டை நீதித்துறை நடுவர் முன் ஆஜர்படுத்திய பிறகு அவரை மருத்துவ குழுவினருடன் சென்னைக்கு அழைத்து வர திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நீதிமன்ற மற்றும் சிறை நடத்தை விதிமுறைகளுக்கு உட்பட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சேர்த்து அங்குள்ள கைதிகள் வார்டில் ராம்குமாருக்கு சிகிச்சை அளிக்க போலீசார் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது.